இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்புகிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லப்படுவது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பாருங்க என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, நம்ம அநேக இடத்துல சிக்கி கொண்டிருக்கலாம். நம்ம பாவத்தை நிமித்தம், நம்முடைய வாயின் வார்த்தை நிமித்தம், பார்வை நிமித்தம், அநேக காரியங்களில் நம்ம சரீர அவயங்கள் நிமித்தம் இடையில சிக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தை கவனிக்கும் போது தெரியும், நம்பிக்கை உன்மேல் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். எப்படி காப்பார்னு சொன்னால், நம்ம அவருடைய பிரமாணங்களை அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்பொழுது, நீ எப்படியாப்பட்ட பிரச்சனையை ஒன்று சரியாமல் போய் மாட்டிக்கினா அந்த இடத்துல உன் கால் சிக்கி கொள்ளாதபடி நான் காப்பம்பான்றார். யாரெல்லாம் அந்த சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து, எப்பொழுது உன் நம்பிக்கையாக இருப்பார்னு சொன்னால், நம்ம அவர் வழியில் நடக்கணுங்க. அப்படியே காப்பார்னு சொன்னால், நம்ம எல்லாருமே கண்ண முடின்னு காவாடி வந்துட்டு கர்த்தர் காப்பாற்றினா காப்பாற்ற மாட்டார். எப்படிங்க காப்பாற்றுவார்? நீதியாய் நடந்தார்கள் 12 சீஷர்கள், அநேக காரியத்தில் சிக்கின்றார்கள். அவர் அங்கங்கிருந்து விடுபட்டு அவர் நிலைநிறுத்தும்படி கர்த்தர் செய்தாருங்க, உதவி செய்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். வெளி வரும்போது பாது கொண்டிருக்கிறோம். நம்ம கால்கள் சிக்கி கொண்டு என்ன வழி தெரியாத முயத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காக்க போறாராம். எப்பொழுது காப்பார்னா, நீ அவர் வழியில் நடக்கணும். ஏசப்பா, நீதாம்பா எனக்கு வழி, நீதாம்பா என் ஜீவன், நீதாம்பா என்னை காப்பாற்றணும், வேற ஒருவரும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஒரு பாதப்படியில் அர்ப்பணிக்கிறீங்களோ அவர் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பாருங்க. தாவீது வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது, அநேக போராட்டம் வந்தது. சகோதரனே குழியில் போட்டாங்க, வெளி வர முடியல. யோசேப்புடைய வாழ்க்கையில் குழியில் போட்டாங்க, சகோதரனை தூக்கி எடுத்தார் இல்லையா, ராஜாவை மாற்றினார், அநேக ஜாதிகளுக்கு ராஜாவை பண்ணார். தாவீது ஆடு மேய்த்திருந்தார், அவரை ராஜாவை நிறுத்தினார். உங்கள் வாழ்க்கை மாறுன்னு சொன்னால், அவர்களாம் இயேசு வழியில் பிரமாணத்தை கை கொண்டார்கள். அநேக இஸ்ரவேலர்களை மீட்டு வரும்போது இயேசுக்கு முறுமுறுத்தார்கள், அநேகர் மடிந்தார்கள். ஆனாலும் காலேப்பு, நூனின் குமாரன் காலேப்பும் யோசுவா மட்டும்தான் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னால் இயேசுடைய வழியில் நடங்க, பின்பற்றுங்க. உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையில் எது சிக்கல் வராதபடிக்கு ஆண்டவர் காப்பாருங்க. அதான் சொல்றார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார்னா, எப்பொழுது காப்பார்னா, உன் வழி நம்பிக்கையாக இருந்து. யார் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை பின்பற்றுறீங்களோ, அவங்களுக்கு தான் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பாருங்க. சும்மா போய் நாம் பார்த்தா முடியுங்க. ஒரு தகப்பன், ஒரு தாய் கொடுங்க, ஒரு புள்ள கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அவன் தவறிவிட்டால் 3 4 மணி தூக்கி விடுவாங்க. எப்படிங்க விட முடியும்? போடா, வெறுப்பு உண்டாயிடும். அதே போல் கர்த்தர் சொல்கிறார், உன் கால் சிக்கி கொள்ளாது காக்க போகிற மகனே, மகளே, நீ என்னை நோக்கிப்பா, என்னை முன்குறித்து வை, என் மேலே நம்பிக்கை வை. எல்லார் மேலே நம்பிக்கை வச்சு நீ சோர்ந்து போய்க்கிறிய, என் மேலே வைப்பா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக இருந்துன்னா உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பா. மற்றவங்க நம்பிக்கை வச்சு போனால் உன் கால் சிக்கிக்கும். நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். நம்ம வாழ்க்கை உயரணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயரணும், நம்ம வியாதி நம்ம விட்டு நீங்கணும். நம்பிக்கை இருக்கணுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஆண்டவரே, இந்த வியாதி போக்க உம்மால் ஆகும், இந்த வறுமை என்னை விட்டு போக முடியும், இந்த கடன் தொல்லை என்னை விட்டு மாற முடியும் அப்படின்னு சொன்னால் இயேசு மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயமாய் மாறுங்க. சோதித்து பாருங்க, நிச்சயமாக உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி உங்கள் வாழ்க்கையில் சிக்கலான காரியத்தை நீக்கி விலக்கி தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். டெய்லி ஒரு வசனத்தோடு ஒரு வீடியோ மூலமாக உங்களோட பார்க்க ஒவ்வொரு நாளும் வேணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.